மத தலைவர்களை கொன்று ஒழித்து விடுவான். அங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இராணுவம் எல்லாம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கூச்சலும் கூக்குரலும் உண்டாகும். இரத்தம் எங்கும் சிந்தப்படும். குழந்தைகள் சுவற்றில் மோதி அடித்து நொறுக்கப்படுவாங்க. ஒரு கொடிய இருண்ட காலம் போல காணப்படும். அந்த நாட்களில் தான் அந்தி கிறிஸ்துடைய உண்மையான முகம் என்ன என்பதை உலகம் கண்டுகொள்ளும். அதனால தான் அதுக்கு பேர் மகா உபத்திரவ காலம். தினம் ஒரு தீமை உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் அவர் சொல்றார், உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் நடந்ததை போல இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் இது மாதிரி நடந்தே இருக்காது. அவ்வளவு உபத்திரவங்கள் அந்த நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார். காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். பாதாளத்தை உண்டாக்கினவர் கூட கர்த்தர் மாத்திரம் இல்லை, இந்த சாத்தானை உண்டாக்கினவருமே கர்த்தர் தான். ஒரு தேசம் கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா பொல்லாதவன் கையில் அந்த தேசத்தை கொடுத்து விடுகிறார். பொல்லாதவர்களை ஆளும்படிக்கு கர்த்தர் விட்டு கொடுத்து விடுகிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தேசத்துல எல்லாம் பொல்லாதவர்களை இருக்கும்போது ஆளுகிறவர்கள் மாத்திரம் எப்படி மகாத்மாக்களாக இருப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய கிரிகளை பற்றி நம்ம ஆராய்ந்தோம். அதில் முதல் காரியம் சொல்லுகிறது, உபத்திரவ காலம் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கு பேர் உபத்திரவ காலம், அது ஒரு 3.5 வருஷம் நீடிக்கும். ஒட்டுமொத்த உபத்திரவ காலமே 7 வருஷம் நீடிக்கும். இரண்டாவது 3.5 வருஷத்தில் இருக்கிற உபத்திரவ காலத்திற்கு மகா உபத்திரவ காலம் என்று பெயர். சாத்தான் முதல் 3.5 வருஷ காலத்தில் செய்கிற கிரிகளுக்கு உதவியாக யூதர்கள் இருப்பாங்க, யூத இராணுவம் இருக்கும், யூத விஞ்ஞானிகள் இருப்பாங்க, யூத மனிதர்கள் இருப்பாங்க. அவருடைய சட்டத்திட்டங்களை உலகத்துக்குள்ளே நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை இன்னும் எல்லா இடங்களுக்குள்ளே கொண்டு போவதற்கும் தங்களுடைய விஞ்ஞான யுக்தினாலும் இராணுவங்களை பயன்படுத்தி அவனுக்கு பக்கபலமாக நின்று தேசங்களை ஜெயிப்பதற்கும் அவன் சொல்லுகிற வேலைகளை செய்வதற்கு மனிதர்களை தருவதற்கும் யூதர்கள் முழுசாக அவனை நம்பிடுவாங்க. காரணம் உங்களுக்கு தெரியும், மேசியா என்பவர் தங்களுடைய விடுதலைக்காகவும் உலகத்தினுடைய விடுதலைக்காகவும் உலகத்தில் வருகிறவர் என்பது அவருடைய நம்பிக்கை. அது உண்மையும் கூட. ஆனால் உண்மையான மேசியா ஏற்கனவே வந்துட்டு போயிட்டார். அவங்களுக்கு அது தெரியலை. இனி ஒரு மேசியா வருவார் என்கிற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இவன் கொடுக்கிற கவர்ச்சிகரமான திட்டங்கள், உலகத்தை ஒருங்கிணைக்கிற காரியம் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லையே. உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அதன் மேலே அதிகாரம் செலுத்துகிற மாதிரி ஒரு ராஜாவை உலக சரித்திரத்தில் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஒவ்வொரு ராஜாவும் தங்கள் பகுதியில் அல்லது சில குறிப்பிட்ட தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அலெக்சாண்டருடைய மனதில் தான் முதல்ல உலகம் முழுவதையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆவல் உண்டாச்சு. ஆனால் அதுவும் நிறைவேறாமல் போய்விட்டது. இப்போ பார்க்குறாங்க, உலக சரித்திரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு ஆளுமை செய்த ராஜாவை இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய கவர்ச்சி, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் யூதர்களை வெகுவாக ஈர்ப்பதனால அவனை மேசியா என்றும் கடவுள் உலகத்திற்கு அனுப்பின தேவ தூதன் என்றும் அவன் ஒரு பரலோகவாசி என்றும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் சொன்னார், எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரே, ஒரு மேசியாவை நான் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி அவர் இவர்தான் என்று பூர்ணமாக நம்பித்தான் இவ்வளவு காரியங்களை செய்வாங்க. அதற்கு பதிலாக இந்த அந்தி கிறிஸ்து யூதர்கள் இழந்த தேவாலயத்தை மறுபடியும் பெற்றுத்தருவேன், கட்டித்தருவேன் என்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பான். வாக்கு கொடுத்த போலவே அவன் அந்த தேசத்தினுடைய நிலங்களை வாங்கி அல்லது ஏதோ ஒன்று செய்து அவர்கள் இழந்த நிலத்தில் இழந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருப்பான். அப்போ அந்தி கிறிஸ்து ஒரு காரியம் சொல்லிட்டாரு, அந்த ஆலயம் கட்டுவதற்கு யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தாச்சே. உடனே சுலபமாக யூதர்கள் அந்த ஆலயத்தை கட்டிடுவாங்க. இப்போ அடுத்த 3.5 வருஷத்தில் யூதர்களை இவன் எதிர்க்க வேண்டும். அப்போ இவர்களுக்குள்ளே இருந்த அந்த பலமான உறவு, நட்புறவு எதனால் உடைந்தது என்ற கேள்வியோடு போன எபிசோடில் நிறுத்தினேன். அதை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் காரியம், அவன் தேவாலயத்தை கட்டி தேவாலயத்தை நல்லா எல்லாவற்றையும் அவர்கள் விரும்பின வண்ணமாக செய்து, பழைய காலத்தில் தேவாலயம் எப்படி இருந்ததோ அதே போன்ற காரியங்களை கற்கள் அளவுக்கு கூட பார்த்து அதே குவாலிட்டியில் கட்டி
அவர்கள் கையில் கொடுப்பான். கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் ஆராதிக்கப்படுவது எதுவோ, தொழுது கொள்ளப்படுவது எதுவோ, இவைகள் எல்லாவற்றுக்கு மேலும் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்தின் மேலே அமர்ந்து தேவனைப் போல தன்னை காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என்று அந்தி கிறிஸ்துவ பற்றின காரியத்தை பவுல் நமக்கு சொல்லுகிறார். அவன் எப்படி இருப்பானா, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, வணங்கப்படுகிறது எதுவோ, கடவுள் என்று சொல்லப்படுகிறது எதுவோ, அது எல்லாவற்றுக்கும் மேலே நான் தான் சுப்பீரியர் பவர் என்று சொல்லி அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே தன்னை உயர்த்துவான். அது மாத்திரம் இல்லை, தேவாலயத்தின் மேல் அமர்ந்து, அப்போ எருசலேம் தேவாலயம், அந்த ஆலயத்தை மறுபடியும் அவன் திரும்ப கட்டி அந்த ஆலயத்தின் மேலே தன்னை தேவனை போல காண்பித்து கொள்ளுவான். இதுதான் ரொம்ப முக்கியம். இவன் அப்படி காண்பித்த உடனே யூதர்களுக்கு சந்தேகம் வந்துடும். யூதர்களை பொறுத்த அளவில் ஆராதனைக்குரியவர் என்பவர் கர்த்தர் ஒருவர் தான். இப்போ இயேசுவை அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டா கூட அவரை ஆராதனைக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மேசியா என்பவர் யூதர்களை பொறுத்தளவில் ஆராதனைக்குரியவர் அல்ல. தங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஆளுமை செய்ய போகிற ஒரு ராஜா, அவ்வளோதான், ஒரு பிரபு, தங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விலக்கி காக்கிறவர், தங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவர், அவ்வளோதான் அவருடைய நம்பிக்கை. ஆனால் ஆராதனைன்னு வந்துருச்சுன்னா, வணக்கம் என்று வந்துருச்சுன்னா, துதித்தல் என்று வந்துவிட்டால் அது பிதாவானவர் ஒருவருக்கு தான். வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க, வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க. இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டா கூட அவரை ஆராதனைக்குரியவராக அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால் இப்போ இவன் எருசலேம் தேவாலயத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துவான். அதற்கு சட்டமும் போடுவான். இது அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானதாகவும் அவருடைய விசுவாசத்துக்கு விரோதமானதாகவும் காணப்படுவதால் யூதர்கள் முதல்ல அவனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. முதலாக எதிர்ப்பு குரல்கள் எழும்ப ஆரம்பிக்கும். நாங்கள் மனிதனை ஆராதிக்க மாட்டோம், நீ மேசியாவாக இருந்தாலும் ஆராதனைக்குரியவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர்தான் எங்கள் ஆராதனைக்குரியவர்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டுவாங்க. இது அந்தி கிறிஸ்துடைய கோபத்தை பல மடங்கு தூண்டிவிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உலகம் முழுவதும் கீழ்ப்படியும் போது ஒருவன் மாத்திரம் அல்லது ஒரு இனம் மாத்திரம் தனக்கு கீழ்ப்படியலைன்னா யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே நுழையும் போது, ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் ஒரு வகுப்பறைக்குள்ளே நீங்கள் நுழையும் போது எல்லா மாணவர்களும் எழுந்து நின்று உங்களுக்கு மரியாதை செலுத்தும் போது ஒரே ஒரு பையன் மாத்திரம் உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் டென்ஷனும் அவன் மேலே வந்துடும். அது இயற்கை தானே. அதே மாதிரி உலக தேசங்கள் எல்லாம் தன்னை கடவுள் போல ஏற்றுக்கொண்டு பயந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது முதல்ல ஒரு எதிர்ப்பு குரல் எழும்புகிறது. அதை அவனால் சகித்து கொள்ளவே முடியாது. நான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், சாத்தானுடைய பூர்வ அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை ஆராதிக்கப்படுவதைப் போல நம்மையும் ஆராதிக்க வேண்டும், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என்னுடைய சிங்காசனம் உயர்ந்திருக்கணும், நான் பரலோகத்தைப் போல ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் என்பது தான் அவனுடைய ஆசை. அப்போ அவனை வணங்கணும், சேவிக்கணும், அவனுக்கு ஆராதனை செலுத்தணும். இதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டா இந்த யூதர்கள் அதற்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். எல்லாரும் கட்டுப்படும் போது இவர்கள் மாத்திரம் எதிர்க்கிறார்கள் சொன்னோன்னே அவருடைய ஒட்டுமொத்த கோபமும் அவர்கள் மேலே திரும்பும். ஆமான் தன் அரண்மனைக்கு வந்தபோது எல்லாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தினாங்க. மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் மாத்திரம் அவனை கண்டு கொள்ளவில்லை. அவன் பாட்டு படியில் உட்கார்ந்திருந்தார். அவருடைய கோபம் பல மடங்கு அதிகமாகி மொர்தெகாயை எப்படியாவது கொன்று ஒழித்து விட வேண்டும் என்று சபதம் பண்ணி கொண்டான் ஆமான். உங்களுக்கு தெரியும் அது. அதே போல தான் இன்றைக்கி அந்த கோபம் வந்த உடனே யூதர்களை இப்போது நிர்பந்தம் பண்ணுவான், அவர்களை டார்ச்சர் பண்ணுவான். வணங்கலைன்னா உங்களுக்கு இது கிடைக்காது, வணங்கலைன்னா உங்களுக்கு அது கிடைக்காது என்று சொல்லி அந்த யூதர்கள் நடுவில் இல்லை நாம் இப்படிப்பட்ட மேசியாவெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு பழைய காரியங்களை, கர்த்தருடைய பிரமாணங்களை மறுபடியும் எடுத்து பேசுகிற மத தலைவர் இருக்காங்க பாருங்கள், அவர்களையெல்லாம் கொன்று ஒழித்து விடுவான். அவங்க தானே இந்த ஜனங்களை என்னை ஆராதிக்க விடாதபடி தடை செய்கிறார்கள். அவங்க தானே உங்களுக்கு பழைய காரியங்களெல்லாம் கற்பனைகளெல்லாம் மறுபடியும் போதித்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் மத தலைவர்களை கொன்று ஒழித்து விடுவான். அங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இராணுவம் எல்லாம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கூச்சலும் கூக்குரலும் உண்டாகும், இரத்தம் எங்கும் சிந்தப்படும், குழந்தைகள் சுவற்றில் மோதி அடித்து நொறுக்கப்படுவாங்க, ஒரு கொடிய இருண்ட காலம் போல காணப்படும்.
அந்த நாட்களில் தான் அந்திக்கிறிஸ்துடைய உண்மையான முகம் என்ன என்பதை உலகம் கண்டுகொள்ளும். அதனால தான் அதுக்கு பேர் மகா உபத்திரவ காலம். முதல்லலாம் சும்மா த்ரெட்டன் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ களத்தில் இறங்கி இதே கோபத்தோட எல்லா தேசங்களின் மேலும் தன் கோபத்தை காட்ட ஆரம்பிப்பான். அவன் ஒரு மனுஷ கொலைபாதகர் என்பதை நிரூபிப்பான். எங்கே பார்த்தாலும் மரணங்கள், மரணத்தின் செய்திகள், பயம், அச்சுறுத்தல்கள் போன்ற காரியங்களை பார்க்கறதுனால உலகம் முழுவதுமே தவித்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லும்போது நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத உபத்திரவங்கள் அந்நாட்களிலே உண்டாகியிருக்கும். உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் எத்தனை உபத்திரவ காலம் இந்த உலகத்தில் வந்திருக்கு, எத்தனை போர்கள் நடந்திருக்கு, எத்தனை பயங்கரங்கள் நடந்திருக்கு, தினம் ஒரு தீமை உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் நடந்ததை போல இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் இது மாதிரி நடந்தே இருக்காது. அவ்வளவு உபத்திரவங்கள் அந்த நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார். எல்லா தேசங்களிலும் இரத்தம் சிந்தப்படுதல், எல்லா தேசங்களிலும் யுத்தம், எல்லா தேசங்களிலும் கட்டுப்படுத்தப்படுதல். ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறதுன்னு சொல்லி சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி அவன் சுற்றி திரிய ஆரம்பிப்பான். இனி நமக்கு இருக்கிறது 3.5 வருஷம் தானே. இந்த 3.5 வருஷத்துக்குள்ளே இந்த உலகத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். என்னை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, அவன் மனுஷ கொலைபாதகன் என்றும் மனுஷர்களுக்கு எதிரானவன் என்றும் வேதத்தில் அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. காரணமே இல்லாவிட்டால் கூட அவன் மனிதர்களை எதிர்ப்பான். அதற்கு காரணம் அவன் மனிதன் என்பது தான். மனித கொலைபாதகன். நமக்கு சாத்தானுக்கு என்னங்க சண்டை? அவன் மனித கொலைபாதகன். நாம் அவனுக்கு என்ன தீங்கு செய்தோம்? அவன் மனித கொலைபாதகன். நீங்கள் மனிதனாய் இருப்பது தான் அவனுடைய எரிச்சலுக்கு காரணம். நீங்கள் மனிதனாய் இருப்பதனால தான் அவன் உங்களை எதிர்க்கிறான். மனுஷன் யாராக இருந்தாலும் அவனை எதிர்க்கணும், அழிக்கணும். அப்போ தன்னுடைய முழு சுயரூபத்தை இந்த 2வது 3 வருஷத்தில் தான் அவன் காட்டுவான். யூதர்களும் பயங்கரமாக மாறிடுவாங்க. அந்த யூதர்களுக்கு நடுவிலும் கொடிய காரியங்கள் நடக்கும், ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கும். அதுக்கு பேர் மகா உபத்திரவ காலம். தன்னை ஆராதிக்கிறவர்களை அவன் சித்திரவதை பண்ணுவான். கிறிஸ்தவர்கள் துரத்தி பிடிக்கப்படுவாங்க, அவர்கள் விரட்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட கொடிய காலங்கள் அதில் நடைபெறும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும்போது அதில் அநேகம் இடங்களில் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற காரியத்தை வாசிக்க முடிகிறது. பாருங்கள், அந்தி கிறிஸ்துவை காட்டும்போது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை தான் பல சமயங்களில் சொல்லப்படுகிறது. 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரம் 4, 8 ஆகிய வசனங்களில் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லாமே கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான் ஒழிய எதுவும் அவனுக்கு சொந்தமான உரிமையான காரியங்கள் இல்லை. அது கிரீடமாக இருந்தாலும், பட்டயமாக இருந்தாலும், அதிகாரமாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை வரும்போதே யார் கொடுத்தது என்கிற ஒரு வார்த்தை வரணும்ல. இந்த பைபிள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? இது யாருங்க கொடுத்தா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தா? யாரிடத்திலிருந்து அது வருகிறது? எது ஒன்றுமே அவன் சொந்தமாக சுதந்திரித்து கொண்ட காரியம் இல்லை. அவனுக்கு சொந்தமானது அவன் உருவாக்கி கொண்ட காரியம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்குற காணுகிற எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். பாதாளத்தை உண்டாக்கினவர் கூட கர்த்தர். மாத்திரம் இல்லை, இந்த சாத்தானை உண்டாக்கினவருமே கர்த்தர் தான். இவனை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக வைத்து தேவனுடைய சங்கத்தில் அவனை ஆராதனை தலைவனாக வைத்திருந்து பிரதான தூதனாக அவனை வைத்திருந்து கர்த்தர் தம்முடைய சுவாசத்திலே உண்டாக்கினவர் தான். அவன்தான் கெட்டு போய் திரிந்து போய் சத்துருவாக சாத்தானாக மாறியிருக்கிறான். அப்போ அவர் ஒரு கிரியேட்டர். அவரால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். சாத்தான் ஒரு கிரியேட்டர் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாராவது செஞ்சு வச்சதை தான் அபகரித்து கொள்ள முடியும். உலகத்தில் கூட பாருங்கள், யாருமே கிரியேட்டர் அல்ல. ஒன்றும் இல்லாமலிருந்து யாராவது எதையாவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், விஞ்ஞானத்தில் நாங்கள் எவ்வளோ காரியங்களை சாதித்திருக்கிறோம் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். மூலப்பொருள் இல்லாமல் விஞ்ஞானத்தில் எதை கொண்டு நீங்கள் சாதித்தீர்கள்? ஆனால் கர்த்தர்
ஒன்றுமில்லாமல் இருந்து, எந்த மூலப்பொருளும் இல்லாத இடத்துல கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார், அண்ட சராசரங்களை உண்டாக்கினார், வானத்தையும் அவருடைய சேனைகளை உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, எவனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. கிரியேட்டர் என்றால் ஒரே ஒருவர் தான், அது கர்த்தர். அப்போ இது யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை என்றால், கண்டிப்பாக கர்த்தர் தான் கொடுத்துருக்க முடியும். ஏன் சத்துருவுக்கு கர்த்தர் இந்த அதிகாரங்களை கொடுத்தார்? சில சமயங்களில் கர்த்தர் பொல்லாதவர்களுக்கு அதிகாரங்களையும் ஆளுமைகளையும் செய்ய அனுமதி கொடுத்து விடுகிறார். சில சமயத்தில் உலகத்தில் வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பொல்லாதவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார். போ, அவங்க அதைத்தானே விரும்புகிறாங்க, நீ போ, இந்த அதிகாரத்தை நீ எடுத்துக்கொள், இந்த தேசத்தின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள், இந்த ஜனத்தின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்னு கர்த்தர் வந்து அதிகாரங்களை பொல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார். நாம் இதுவரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, நல்லவர்களுக்கு, தன்னை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் நல்ல காரியங்களை கொடுக்குறான்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சில சமயங்களில் பொல்லாதவர்கள் கையில் கூட அதிகாரங்களையும் ஆளுமைகளையும் அவர் செய்ய அனுமதி கொடுத்து விடுகிறார். அதை பெரும்பாலும் மனிதர்களுடைய கீழ்ப்படியாமையை நிமித்தமே செய்கிறார். ஒரு தேசம் கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா பொல்லாதவன் கையில் அந்த தேசத்தை கொடுத்து விடுகிறார். பொல்லாதவர்கள் அவர்களை ஆளும்படிக்கு கர்த்தர் விட்டு கொடுத்து விடுகிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தேசத்தில் எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கும்போது ஆளுகிறவர்கள் மாத்திரம் எப்படி மகாத்மாக்களாக இருப்பாங்க? தேசத்தில் பொல்லாதவர்கள், இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஆளுகிறவர்கள் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், எங்களுடைய வாழ்வாதாரங்களை பிடுங்குகிறார்கள், இப்படியெல்லாம் எங்களை வந்து வன்கொலையாக கொல்லுகிறார்கள், சர்வாதிகாரம் பண்ணுகிறார்கள். உலகத்தில் பல தேசங்கள் இப்படிப்பட்ட கூக்குரல் சத்தங்கள் எழும்புகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதனால் அவங்கள மாற்றணும்னு நம்ம வந்து கேட்குறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தால் அவர்களை ஆளும்படி கர்த்தர் பொல்லாதவர்களுக்கு தான் அதிகாரம் கொடுப்பார். ஜனங்கள் குடித்து வெறித்து பெண் கொடுத்து தங்கள் இஷ்டப்படி நோவாவின் காலத்தில் வாழ்வதைப் போல வாழ்ந்தா உங்களை ஆள்கிறவர்கள் மாத்திரம் எப்படிங்க மகாத்மாக்களாக இருப்பாங்க? அப்போ முதல்ல மாற வேண்டியது ஜனங்கள் மாறினா ஆளுமை செய்கிறவர்கள் மாறிடுவாங்க. அப்போ கர்த்தர் பார்க்கிறார், ஜனங்களுடைய கீழ்ப்படியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு சமயமும் கர்த்தருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போய் விக்கிரகங்களை ஆராதிக்க துவங்கி தேவாலயத்தில் கர்த்தர் கொடுக்குற அதே மரியாதையை மோளேகுகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடுத்து அவர்கள் ஆராதனை செய்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின போது தான் கர்த்தர் எதிரிகளை தேசத்தின் மேலே வரவிட்டார், தேசத்தை சிதறடித்தார். தேசத்தில் பொல்லாதவருடைய கால்கள் நடமாட ஆரம்பித்தது. பல நூற்றாண்டுகள் இஸ்ரவேல் தேசம் அந்நியர்களுடைய கால்கள் அந்த தேசத்தில் மிதித்தது. அவங்க தங்கள் சொந்த தேசம் இல்லாமல் மாறி போயிட்டாங்க. பல தேசங்களில் அகதிகளைப் போல் அவர்கள் சென்று குடியேறி இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் வருது. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்போது அல்லது அவர்கள் பாவத்தில் முழுமூச்சாக ஈடுபடும் போது அந்த தேசத்தை ஆளுமை செய்யும்படிக்கு அதிகாரத்தை, அனுமதியை கர்த்தர் பொல்லாதவர்கள் கைகளிலே கொடுத்து விடுகிறார். நீங்கள் நல்லா பாருங்கள், வருகைக்கு முன்னால் இருக்கிற இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள். சோதோம் கொமோராவின் காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். அப்போ அந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் தீவிரமாக பாவத்தின் மேலே தீவிரம் கொள்ளும்போது, சமுதாயம் கெட்டு அழியும் போது, சமுதாயத்தில் தேவனுக்கு விரோதமான கிரியைகள் பெருகும்போது அவர்களை ஆளுகை செய்கிறவர்களும் பொல்லாதவர்களாய்த்தான் எழும்புவாங்க. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தார், இப்படிப்பட்ட ஜனங்களை ஆளுமை செய்யும்படிக்கு, அவர்களை அடக்கி ஆளும்படிக்கு அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதைப் போல பொல்லாதவர்களின் கைகளிலே அதிகாரத்தை கொடுக்கிறார். நெபுகாத் நேச்சாரை வரவிட்டது அப்படித்தான். அப்புறம் திக்லாத் பிலேசரை வரவிட்டது அப்படித்தான். எதிரிகளை வரவிட்ட ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு கால அசீரியர்களை வரவிட்டது அப்படித்தான். எதிரிகளை எழும்ப பண்ணினது அப்படித்தான். ஜனங்கள் கர்த்தருக்கு தூரமாக விரோதமாக போகும்போது கர்த்தர் எதிரிகளின் கையிலே ஆளுமையை, அதிகாரத்தை, அனுமதியை கொடுத்து விடுகிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இங்கே மாத்திரம் இல்லை, சில சமயங்களில் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கூட எதிரிகளை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
மனிதர்கள் பொல்லாதவர்களாக இருக்க அவர்களை ஆள பொல்லாதவர்களை ஏற்படுத்துகிற மாதிரி யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகள் கட்டப்பட்டு பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறார். பிலாத்து சொல்லுகிறான், இப்பொழுது நீர் என்னை வேண்டிக் கொண்டால் நான் உம்மை விடுதலை செய்து விடுவேன் என்று. இப்போ நீங்கள் என்னை வேண்டிக் கொண்டா, இந்த மாதிரி சம்பவங்கள் பாருங்கள். சாத்தான் நேரடியாக வந்து நீர் என்னை தாழ பணிந்து கொண்டால் என்று கேட்டான். இப்போ பிலாத்து மூலமாக கேட்குறான், என்னை வேண்டிக் கொண்டு ஒரு விண்ணப்பம் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க ஐயான்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அப்போ உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து என்னை தண்டிக்கும்படிக்கு உன்னை இந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சது பரலோகம். நீ நினைக்கிற நாம் கஷ்டப்பட்டு வந்து பல தந்திரங்கள் செய்து இந்த ஆட்சி பீடத்தில் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் நீ நினைக்கிற. ஆனால் இந்த காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இருந்திராது. ஆமாம், பிலாத்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கூட பரத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. நெபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி கூட பரத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் தவறான பாதையில் போகும்போதும் இங்கே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசுவை ஒப்புக் கொடுப்பதற்கும் கர்த்தர் பொல்லாதவர்களின் கைகளிலே அனுமதி கொடுத்தார். அதுதான் வேதம் சொல்லுது. இந்த பூமியின் மேல் ஆளுகை செய்யும்படி அந்திக்கிறிஸ்து வருகிறான் என்பது வேதம் காட்டும் உண்மை. அவ்விதம் உண்மையான அந்திக்கிறிஸ்து வரப்போவதற்கு முன்பாக அவனுக்கு வழிகளை ஆயத்தம் செய்யத்தக்கதாக அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற அநேகம் அந்திக்கிறிஸ்துகள் பல காலமாக பூமியிலே கிரியை செஞ்சு வர்றாங்க. ஆளப்போகிறது என்னமோ வெறும் 7 வருஷம்தான். ஆனால் ஆளப்போகிற அமைப்பு நிலம் என்பது பெருசு. 7 வருஷம்தான் ஆட்சி பண்ணாலும் ஒரு தேசத்தை அல்ல, அல்லது ஒரு இஸ்ரவேல் தேசத்தை அல்ல, அல்லது ஒரு அமெரிக்காவையோ லண்டனையோ அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளப்போகிறான். சரித்திரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரித்திரத்தில் இது மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆழ்ந்தவர்கள் யாரும் இருந்ததில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மன்னனாக, ஆளுமை செய்கிறவனாக, அதிகாரம் பெற்றவனாக அந்திக்கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிறான். இது வேதம் காட்டுற உண்மை. இதை வந்து நீங்கள் ஜெபிச்சாலும் மாற்ற முடியாது. வாங்க நம்ம எல்லாம் கூடி அந்திக்கிறிஸ்து வரக்கூடாதுன்னு ஜெபம், அதெல்லாம் நடந்தே தீரும். ஏன்னா அது கர்த்தருடைய திட்டத்தில், பிளானில் இருக்குது. சில காரியங்கள் மாற்ற முடியாது, சில காரியங்கள் மாற்ற முடியும் ஜெபத்தினால. அப்போ இது நடந்தே தீரும். அவன் வருவதற்கு முன்பாக ஆளப்போவது 7 வருஷம்தான். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த உலகம் விட்டு விட்டாக பிரிஞ்சு கிடக்குதே. குட்டி குட்டி நாடுகள் கூட தனித்தனி சுயாதீனம் பெற்றிருக்கிறதே. சின்ன தீவு இருக்கும், ஒரு கொஞ்சம் சின்ன சதுரடிகள் கொண்ட ஒரு சின்ன தீவு இருக்கும், அது ஒரு ராஜ்யமாக இருக்கிறதே. இதெல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறமே. மனிதர்கள் வெவ்வேறு மொழியின் வழியாகவும், வெவ்வேறு மதத்தின் வழியாகவும், வெவ்வேறு கலாச்சாரத்தின் வழியாகவும் பிரிந்திருக்கிறாங்களே. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தை எப்படி ஆள்வது? அப்போ இந்த கிரியைகளை செய்வதற்கு அந்திக்கிறிஸ்து வந்தால் அவனுக்கு இந்த 7 வருஷங்கள் போதவே போதாது. அப்போ அவன் வருவதற்கு முன்னாலேயே அதற்குண்டான ஆயத்த பணிவிடைகள் செய்யணும். மனிதருடைய மனநிலைகள் அந்திக்கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அவர்களுடைய மனநிலை மாற்றப்பட வேண்டும், பிரெயின் வாஷ் செய்யப்பட வேண்டும். சாத்தானும் நல்லவன்தான் என்கிற ஒரு கொள்கை ஜனங்களுக்குள்ளே வரணும். நல்லது யார் செஞ்சாலும் சரி, எங்களுக்கு மானமோ வெட்கமோ ரோஷமோ இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், மண்டியிட தயாராக இருக்கிறோன்னு மனிதர்கள் சொல்லுகிற ஒரு மனநிலைக்குள்ளே கொண்டு வரணும். நிறைய பொருளுதவி செய்வதன் மூலம் ஒரு மனிதனை நாய்களுக்கு எலும்பு துண்டை போட்டு வாலாட்ட வைக்கிற மாதிரி அந்திக்கிறிஸ்துவனுடைய ஆட்சி அமைப்பதற்கு, அவனுக்கு பக்கபலமாய் நிற்பதற்கு, அவங்க கேட்குற காரியத்தெல்லாம் கொடுத்து வேலை செய்ய வைக்க ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்திக்கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னால் ஆட்சி பீடத்தில் 7 வருஷம் தான் இருக்க போகிறான். அவன் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்புறம் தேசங்களை பிடிச்சா 7 வருஷம் பத்தாது. அப்போ அவன் வந்து அமர்வதற்கு முன்னால் அவனுக்கான ஆயத்த பணிகள், அந்திக்கிறிஸ்து வருவதற்கும் உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஆளுமை செய்வதற்குமான ஆயத்த பணிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அது இன்னும் நம்ம சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பில், இன்ச் பை இன்ச், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கமாக அதை நோக்கி உலகம் நகர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த ஆயத்த பணிகள் எவ்வளவு நாள் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 1925 வருஷங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது, இன்னும் நல்லா சொன்னால் 2000 வருஷமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் நம்ம சொல்லணும்.
கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அவருடைய ஆயத்த பணிகள். எப்போ ஆரம்பித்தது தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆயத்த பணிகள். அந்தி கிறிஸ்துவின் ஆயத்த பணிகள் இயேசு பரத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னால் நான் மறுபடியும் திரும்ப வருவேன், பூமியை ஆளுமை செய்வேன்னு சொல்லிட்டு போனார்ல, அப்போ இருந்தே இவன் தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய ஆயத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டான். இந்த அந்தி கிறிஸ்து தானே நேரடியாக வந்து ஆயத்த பணி செய்வது அல்ல. அவன் தன்னுடைய ஆவியை அனுப்பி நிறைய ஜனங்களை எழுப்பி அவர்களுக்கெல்லாம் பேர் அந்தி கிறிஸ்துக்கள். அவர்களை கொண்டு தனக்கென்று தான் வருவதற்கென்று பாதை அமைக்கிறான். அப்போ இவர்களுடைய கிரியைகள் என்பது முதல் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சிருது. முதல் நூற்றாண்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை, அதான் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்க இன்ச் பை இன்ச் உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய வருகைக்காக, அவருடைய ஆளுமைக்காக, ஜனங்களுடைய மனநிலை மாற்றுவதற்காக அவர்கள் கிரியை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள். அப்போ அந்த 2 பதம் சொல்லப்படுது பாருங்க. இதே தான். இது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரோ அதை அப்படியே டிட்டோ காப்பி பண்ணது தான். எப்படி? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு, கர்த்தருடைய ஆளுமைக்கு உலகத்தை ஆயத்தம் செய்கிறார்கள். அதுதான் உண்மையாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நம்ம என்னென்னமோ செய்கிறோங்கிறது அப்புறம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டதுடைய காரணம், அந்த ஆவியானவர் உங்களை கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கு தான் நம்மை கர்த்தர் தம்முடைய ஆவியில் நிரப்பி இருக்கிறார். வசனம் கொடுத்திருக்கிறார், வரங்கள் கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் செய்து இயேசு வரும்போது இந்த உலகத்தை நம்ம ஆயத்தமாக வச்சிருக்கிறதுக்கு. அப்போ அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் கிறிஸ்து, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் இங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள் என்றும், அதனுடைய மெயின் ஆள் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்து என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ அந்தி கிறிஸ்து தான் இனிமேல் வருவான். அந்தி கிறிஸ்துக்கள் ஏற்கனவே கிரியை செய்கிறாங்க. எங்கேயா கிரியை செய்கிறாங்கன்னு கேட்பீங்க. அவர்கள் அரசியல்லையும், மனிதர்கள் நடுவிலையும், சபைகள் நடுவிலையும், அல்லது மத நம்பிக்கை உள்ள இடங்கள் நடுவிலையும், எல்லா இடங்களிலும், ஆயத்தம் பண்ண வேண்டிய இடங்களிலெல்லாம் அவருடைய கிரியை உங்களால் பார்க்க முடியும். அரசியலில், ஏனென்றால் அரசியலை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். வர்த்தகத்தில், மதத்தில், எல்லாவற்றிலும் இவங்களுடைய ஆட்கள் நிறையா இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவங்க அந்தி கிறிஸ்துவுக்காக கிரியை செய்வாங்க. மனிதர்களை ஒட்டுமொத்தமாக அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படிய பண்ணணும். அதுதான் அவருடைய நோக்கம். இனி வருகிற அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு இவர்களை பிரஜைகளாக மாற்றணும், அவனை ஆளுகிறவனாக மாற்றணும். அதுக்கு இப்போ இருந்தே என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அதில் யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்போதும் அநேகம் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். ஒரே வசனத்தில் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் அந்தி கிறிஸ்துக்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய பணியை நம்ம பார்த்தோம். அவன் வந்த பிறகு என்னென்ன செய்வான்னு. அந்தி கிறிஸ்துக்களுடைய பணி என்னன்னு பார்க்கணும்ல. அவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவங்க அரசியலில் உள்ள புகுந்து மாற்றங்களை கொண்டு வந்து கொடிய ஆட்சிக்கு ஜனங்களை தயார் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எலெக்ஷனில் வாக்கு கேட்குற வரைக்கும் அல்லது நல்ல காரியங்களை செய்கிறோம் என்று தான் வாக்கு கொடுப்பாங்க. நல்லவர்களாகவே இருப்பாங்க, உண்மையிலே நல்ல அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. ஆனால் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்த உடனே அவருடைய மனநிலை மாறிவிடும், அவருடைய பேச்சு மாறிடும், அவருடைய கிரியைகள் மாறிடும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பழைய காலத்தில் ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அது விக்ரமாதித்தன் கதையில் பார்த்தா, விக்ரமாதித்த மகாராஜா இறந்த பிறகு போஜ மகாராஜான்னு சொல்லி, போஜராஜான்னு சொல்லி ஒரு ராஜா வருவார். அவர் அந்த சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்க ஆரம்பித்து விடுவார். வள்ளல் தன்மையோடு இருப்பார். சிங்காசனத்தை விட்டு இறங்கின உடனே கொடுத்ததெல்லாம் தட்டி பறிச்சுடுவார். எல்லாத்திட்டையும், உன் கையில் எப்படி வந்துச்சு, நீங்கள் தானே ராஜா கொடுத்தீங்க, இல்லை எல்லாத்தையும் கூடுன்னு சொல்லி. ஏன் இந்த மாற்றம் வருகிறதுன்னு பார்த்தா, அது விக்ரமாதித்தன் உட்கார்ந்திருந்த நாற்காலி, அதில் உட்கார்ந்து அந்த குணம் வந்து விடும் என்று அந்த கதையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
இந்த பதவி நாற்காலியில் போய் உட்கார்ந்த உடனே அவருடைய மனநிலை மாறுவதற்கு காரணம் அந்த நாற்காலி அல்ல, அந்த இடத்துல ஆளுமை செய்கிற பொல்லாத அந்திக்கிறிஸ்துவின் ஆவி. அவன் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு இந்த அரசியல் முழுவதையும் ஒருங்கிணைப்பதற்கான திட்டங்களை செய்து கொண்டு வருகிறான். அதே போல் உங்களுக்கு ஷாக்கான ஒரு காரியம் என்னென்னா, இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி சபைகளுக்குள்ளும் நுழைந்து கிரியை செய்கிறான் என்பது தான். ஏன்னா சபைகளை கீழ்ப்படிய வைக்கணும், அவருடைய இருதயத்தை அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வைக்கணும், இவன் தான் மேசியா என்று நம்ப வைக்கணும்னு இப்போ இருந்தே சபைகளுக்குள்ளும் கிரியை செய்கிறார்கள். இவங்கெல்லாம் கிரியை செய்து அந்திக்கிறிஸ்து வரும்போது அவன் கையில் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு. இதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்று நேற்றல்ல, யோவான் தன் காலத்தில் எழுதி வைத்து விட்டார், இப்பொழுதே இருக்கிறார்கள்னு. அப்போ இருந்து கிரியை செய்து அந்திக்கிறிஸ்து வருகிற வரைக்கும் இவர்கள் கிரியை செய்வாங்க. இதுதான் அந்திக்கிறிஸ்துவை குறித்தும் அந்திக்கிறிஸ்துக்களை குறித்தும் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது இன்னும் மேலதிகமான பல விவரங்களை குறித்து தியானிப்போம். அதுவரை கர்த்தராகிய தேவன் உங்களை ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமென். இந்த கிரிப்டோ கரன்சியில் இப்போ பணங்களை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைய இப்போ அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. அந்த விளம்பரங்கள் நம்ம போன்ற சாமானியர்களுக்கு சேராது. ஏதாவது ஒன்று சும்மா தேவையில்லாத தளங்களுக்குள்ள போய் ஆபத்தை விளைவிக்கிறதுக்குள்ள சிக்கிட்டா நீங்க வெளியே வருவது கஷ்டம். நீங்க மாத்திரம் இல்ல, ஒரு ஆள் மாட்டிட்டா அந்த குடும்பமே மாட்டிக்கொள்ளும்.